உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்று தமிழக அரசு கலராக ரீல் சுற்றி வரும் நிலையில் தமிழகத்தில் ஒரு கிராமத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவின் மூலமாக எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஒரு காலத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த சிவகங்கை மாவட்டத்தின் நாட்டாக்குடி கிராமம் தற்போது ஒரே ஒரு ஜீவன் மட்டுமே எஞ்சியிருக்கும் பேய் கிராமம் போல மாறிவிட்டதாகவும், அங்கிருக்கும் மக்கள் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்காக பலமுறை புகார் அளித்தும் திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கெங்கோ இருக்கும் விஷயங்களை குறித்து கவனம் செலுத்தும் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது நிர்வாக அலட்சியத்தின் வெளிப்பாடாக இருக்கும் இந்த கிராமம் பற்றி கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தில் சமீப காலமாக நடந்த கொலைகள் அந்த மக்களை விரக்தியில் ஆழ்த்தி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் சுமார் 4000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வழங்கியிருக்கும் நிலையில் இன்னும் கிராம மக்கள் குழாய் நீருக்காக போராடும் நிலைமை நீடிப்பதாகவும், இதுதான் தமிழகத்தின் பரிதாப நிலை எனவும் அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஆனால் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் மாத்தூர் கிராம பஞ்சாயத்து அனைத்து வீடுகளுக்கும் 100% குழாய் நீர் இணைப்பை அடைந்து விட்டதாக தமிழக அரசு பொய் கூறியிருப்பதும் இவரது பதிவின் மூலமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.